1 கப் பச்சரிசி 1 கப் தயிர் இருந்தால் சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். 1 கப் பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு மிக்சியில் ஆட் பண்ணி 1 கப் தயிர் கொஞ்சம் உப்பையும் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட கூடவே வந்து 3/4 கப் ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட கூடவே வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவலை உள்ள ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், பெருங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா தாளிச்சதுக்கப்புறம் அந்த மாவில் ஆட் பண்ணிவிட்டு கலந்துருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளேட்டில் வந்து எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவை வந்து அதில் விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. ஸ்டீமர்லேருந்து அதை வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்பூனை வச்சு நல்லா செக் பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வருது அப்படின்னு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டால் சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.